கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவை தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் படுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்தவர்களை ஆசீர்வதிப்பார். எண்ணாகமம் 24:1 வாசிக்கிறோம், ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலி நாம் கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோதரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோதரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோதரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோதரம், சாலமோனிலும் பெரியவரே சோதரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோதரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோதரம். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோதரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நாங்களுமே சோதரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோதரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோதரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோதரம். ஆலோசனை கர்த்தாவே சோதரம். ஓ அல்லேலூயா. சமாதான பிரபுவே சோதரம். நித்திய பிதாவே நாங்களுமே சோதரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே சோதரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோதரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோதரம். அல்லேலூயா. பெரியவரே நாங்களுமே சோதரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோதரம், சாலமோனிலும் பெரியவரே சோதரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோதரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோதரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோதரம். தேவாதி தேவனே உமக்கு சோதரம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே சோதரிக்கிறோம். தெய்வமே நாங்களுமே சோதரிக்கிறோம். அப்பா, கடல் மீது நடந்து வந்தவரே சோதரம். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியலாய் இரு என்று சொன்ன தெய்வமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோதரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே சோதரிக்கிறோம். ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் விலகி போகும்படியாய், ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாகவும், தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்துக்குள் தங்கியிருக்கும்படியாகவும், வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, திரும்பி செல்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவதாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெதுதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மெதுதிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத ஒரு அன்பை எங்கள் மேலே வைக்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மெதுதிக்கிறோம்
மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்படும் சொன்னீர் ஆண்டவரே. இப்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாய் எங்களை ஒரு திசை மாத்திரம் நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதியும் இதை ஆசீர்வதித்து கொடுங்க. பாடல் பாடும் பொழுது ஆண்டவரே தெய்வ மகிமை இருக்கட்டும். ஆண்டவரே ஆராதனை வேலையிலே எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராங்க ஆண்டவரே. கர்த்தாவே அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. மாணிக்கை பகுதியில் கர்த்தர் ஆண்டவரே இருதயத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கொடுப்பதற்கு உதவி செய்ய கர்த்தாவே. அம்மா அவனியமாக ஆண்டவரே செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா செய்தி கொடுக்கிற அப்பாவை மறைத்து தேவன் ஆவியானவர் வெளிப்படும் முடியாது ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிற ராஜா அன்று ஆண்டவரே கர்த்தாவே லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர் ஆண்டவரே ஒரு அதிசயம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு மாறான அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறாங்க ஆண்டவரே. வர வேண்டும் என்று அவளோடு இருக்கிற ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. வரை தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுகிறாங்க. தாவே துதிக்கிற ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் வேலையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. துதிக்கிற ராஜா துதிக்கிற ராஜாவா துதிக்கிற அப்பா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆசீர்வதிப்பீராக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். எல்லா காரியங்களையும் மகிமையாய் நடக்கும். துதி கன மகிமை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒருவருக்கும் நன்மை செய்கிறாகவே இருந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதித்து பாட அவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மாதமெல்லாம் 6 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து 7வது மாதத்தையும் சேர்த்து தந்திருக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள்
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, எனக்காக திரும்ப பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சேர்ந்து பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா என்னும் மாணவர், யெகோவா ரூபா என்ற நெய்பரானவர். யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற நெய்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற நெய்பரானவர். யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா
ஹalleluya. அவருடைய கிருபை என்றும் மாறாத கிருபை. மலைகள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் ஹalleluya, அவருடைய கிருபை என்ன செய்யாது? நம்மை விட்டு விலகாதது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். நம்மை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவன். சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரை சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து டெம்போ நல்ல கரங்களை தட்டி ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, ஜெபம் கேட்டீரையா, தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, சொல்லுங்க நன்றி. நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, சொல்லுங்க இன்றும் என்றும் வல்லவரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நேரோல் மார், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீர்தானையா, என்னையும்
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி. பாடுவோம் எபினேசரே, எபினேசர் நீர்தானையா. எல்லோய் நீர்தானையா, எல்லோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்லோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே. பாடுவோம் உண்மையா. பூரண சமாதானரே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம். நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. சேர்ந்து பாடுவோம். கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே. பாடுவோம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்ல. ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா.
நன்றி செலுத்தி ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹalleluya. நல்லவராகவே இருக்கிற தேவன், கண்களை மூடி ஆண்டவரே உம்மை அப்பா நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எத்தனை நல்லவர், இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்த தேவன், இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த தேவன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாலை வேளையில இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. முழு இதயத்தோடு ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் வாரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசப்பா ஹalleluya. எவ்வளவு அற்புதம் செய்தி ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. என்னோடு கூட வந்த தேவன், வாழ்வில் அற்புதம் செய்தவர். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலையிலே உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. நீ நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. சொல்லுங்க, யெகோவாயீரே யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம். சவுண்டு, நீர் மாத்திரம் போதும். சவுண்டு, யெகோவா ராஃபா சுகம் தரும் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில். சொல்லுங்க, யெகோவா எலோஹிம் யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே,
பாடுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையம், யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்தி. யெகோவா ஷம்மா எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லை. சொல்லுங்க, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம். சொல்லுங்க, உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதுமே, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தலைக்கு மேல கரங்களை தட்டி அவருக்கே மகிமை செலுத்தி, ஹalleluya. என் வாழ்வில் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களை நடத்த உண்மையுள்ள தேவன், உம்மை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவன், இந்த மாதத்திலும் அற்புதம் செய்து நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி, ஹalleluya, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க அவர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். மாதமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன், இந்த புதிய மாதத்தில் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, இந்த மாதத்தில் நிறைவாய் நடத்தும் ஆண்டவரே. எண்ணங்கள், ஏக்கங்கள்
எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் நிறைவேற்றும், குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும், கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவது கர்த்தருக்கு என்று கொடுப்போம். தேவன் பேசுவதை நாம் கேட்போம். கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். காலங்கள் எவ்வளவு வேகமாய் கடந்து போகிறது. இவ்வளவு சீக்கிரம் இந்த வருஷம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது. அதுக்குள்ள 7வது மாசத்திலே நாம வந்துவிட்டோம். இதைத்தான் பக்தன் யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். யோபு என் நாட்கள் அஞ்சகால ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் ரயின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. பாருங்க, மிக வேகமாய் காலங்கள் கடந்து போகிறது. இந்த காலங்களிலே கர்த்தருக்கு எது சித்தம் அதையே செய்வ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய எண்ணத்தின்படி நம்முடைய எண்ணத்தின்படி நாம் வாழக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ பிரயாசப்படுவோம். வேதத்தில் இன்னொன்று சங்கீதம் 113வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஆகவே துதித்ததில்தான் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரம் பண்ணி இதில் காண்கிற யாவையும் படைத்திட்ட தேவன், படைத்த யாவையும் தேவன் மனிதனுக்காகவே படைத்தார். ஆனால் மனிதனை மட்டும் யாருக்காக படைத்தார்? தன்னை சேவிப்பதற்காகத்தான் படைத்தார். அதுதான் புனித அகஸ்தினார் என்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார். அதாவது ஆண்டவர் நம்மை எதற்காக படைத்தார்? அவருக்கென்று படைத்தார். அதேதான் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, ஆண்டவரை துதிக்கும்படியாகத்தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம துதிக்கும் பொழுது அவரை சேவிக்கிறோம். துதிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார். துதிக்கும் பொழுது அவர் அசாதாரண காரியங்களை செய்கிறார். துதிக்கிற பொழுது எதிரிகளின் கோட்டைகளை முறியும்படி செய்கிறார். துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் இடிந்து விடும். துதிக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்? விலகியோடும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்குவார், தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் துதியுங்கள், துதித்து அரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக தேவனை என்ன செய்வோம்? மனசார நாம் துதிப்போம். என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்களுடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் யார்? நீதிமான்கள் தான். ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆகவே கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாயிருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்களுடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அப்போ நாம் நீதிமானாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு இருக்குமேயானால் அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கும். அவருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலை கவனமாய் கேட்டு ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆகவே சங்கீதம் 103:6 வாசிக்கிற பொழுது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீங்கள் மனிதர்களால் ஒடுக்கப்படுகிற
பாதைகளிலே கடந்து செல்வர்களாயிருந்தால் கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் நீதியையும் நியாயத்தையும் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம 2025 வருஷத்திலே நாம் இருக்கிறோம். அப்போ இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அருமை ஆண்டவர் ஒரு அற்புத அடையாளங்களையும் இந்த நாட்களிலே செய்து வருகிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர் அற்புதங்களை செய்தவர். ஆகவே அன்றைக்கு அற்புதம் செய்தார், இன்றைக்கு செய்ய முடியும். அவரால் கண்டிப்பாக செய்ய முடியும். அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 4:16 வாசிக்கலாம். 16. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. போதும். அப்ப வெளியரங்கமான அற்புதங்களையும் செய்கிற தேவன், வெளிரங்கமாய் அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். வேதத்தில் பல அற்புதங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அப்போஸ்தலர் காலத்திலே ஒரு நடந்த அற்புதத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். சொல்லுங்க பாப்போம், ஆளுக்கு ஒரு அற்புதம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. கானா ஊர் திருமணத்தில் தண்ணீர் ரசமாக மாற்றினார். நீங்க ஒரு அற்புதம் சொல்லுங்க. அல்போன்சா ஒரு அற்புதம் சொல்லுங்க. யாரு? லாசரை உயிரோடு எழுப்பினார். தேவகி சிஸ்டர் சொல்லுங்க. குருடருக்கு பார்வை கொடுத்தார். ஜோஸ்பினம்மா சொல்லுங்க. கூனி நிமர செய்தார். நீங்க சொல்லுங்க ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதத்தை சொல்லுங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி தந்தார். அப்போ வேதத்தில் பலவிதமான அற்புதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து இல்லை, அப்போஸ்தலர்கள் தான் இருந்தார்கள். அவர்களை வேதத்தில் நம்ம அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மனப்பூர்வமாக விசுவாசியுங்கள். அப்போதான் நம்ம அற்புதங்களை நிச்சயமாக நம்ம காண முடியும். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைய நாட்களில் விசுவாச குறைவு அதிகமாக இருக்கிறது. அதுதான் ஒரு அதாவது ஆண்டவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் சொன்னார். என்னன்னாக்கா, ஒரு கிராம ஊழியம் செய்கிறவர் அவர் என்ன செஞ்சார்? அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிராமத்துக்கு போனார். கிராமத்துக்கு போய் இப்படி மக்களெல்லாம் பார்த்து கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவரை குறித்து பேசிட்டு ஒரு நேரம் ஆகிப்போச்சு. மதியான நேரம் வருகிறார். அவர் வருகிற பொழுது ஒரு சுடுகாடு இருக்கிறது. சுடுகாட்டில் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். சுடுகாட்டில் ஒரு அம்மா என்ன தலைவிரியெல்லாம் தலையில் விரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு கூப்பாடு போட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த சுடுகாட்டில்.
இந்த நேரத்தில் அந்த அம்மா, அந்த போதகர் பார்த்தார், இந்த அம்மாவை பார்த்தார். இந்த வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது, இந்த நேரத்தில் இந்த அம்மா சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு தலைவரி குளம் அழுகுறாங்களே, அப்படி எவ்வளோ அன்பு, செத்து போனவர் மேலே இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய், அம்மா என்னம்மா ஏமா இப்படி இந்த வெயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, யார் உங்களுடைய கணவராக இறந்து போனார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் ஐயா, என் கணவர் இறந்து போனார். நான் என் கணவர் இறந்து போனதுக்காக நான் அழுவலை, நான் எதுக்காக அழுவுறேன்னு தெரியுங்களா? அவர் சொன்னார் என்கிட்ட, நான் செத்த பிறப்பாடு என்னை கொண்டு புதைப்பாங்க, அந்த ஈரமண் ஈரமண் ஆகிடும் இல்லையா, தெளிக்கும், தண்ணெல்லாம் தெளிச்சு விடுவாங்க. அப்போ அந்த ஈரம் காயறதுக்குள்ளாத நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார் ஐயா. இந்த பாழா போன மண் இன்னும் காயிலேயேன்னு சொல்லி நான் இந்த நேரத்துக்காக தான் நான் அழுவுறேன்னு சொன்னாங்களா. பாருங்கள் எப்படிப்பட்ட அன்பு அது, இந்த அன்பு இந்த அன்பு இருந்தால், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. நம்மளுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும், அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். விசுவாசம் இல்லையே தேவனுக்கு பிரியமாக இருக்குது கூடாத காரியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 12 வரைக்கும் 42 வரைக்கும் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 42 வரைக்கும் வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தினார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அதிசயங்களையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். போதும். பேதுருவின் நாட்களிலே இந்த யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவளுக்காக, அவள் வியாதிப்பட்டு மரித்த பொழுது அவளுக்காக ஜெபிக்க பேதுருவை அழைத்து வருகிறார்கள். அப்போ பேதுரு செய்த அந்த கிரியைகளை நம்ம கவனிக்க வேண்டும். மரித்த பிரேதத்தை சுற்றி அழுது கொண்டிருந்தவர்களை கண்டு அவர்களை வெளியே அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. நம்ம பார்க்கிறோம், வெளியே அனுப்பினார். அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் முகமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இப்போ பாருங்க, மரித்த அந்த பிரேதத்தை சுற்றி அழுது கொண்டிருந்தவர்களை கண்டு பேதுரு என்ன செஞ்சார்? வெளியே அனுப்பினார். அவர்களை வெளியே அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்கள் நடைபெறுவதற்கான தடைகள் என்ன என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தியானித்து நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54, 55 வசனங்களை வாசிங்களேன்.
லூக்கா 8ஆம் அதிகாரம் 54, 55. எல்லோரையும் அவர் வெளியே போக எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவர் என்ன செய்றார்? பேதுரு எல்லாரையும் வெளியே போக பண்ணி, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்று சொன்னும் பொழுது அந்த உயிர் என்ன செய்ததாம்? திரும்பி வந்தது. உடனே எழுந்திருத்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது, கட்டளையிட்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிங்களேன். மார்க் 5:40 வாசிக்கலாம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையும் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அர்த்தம். பாருங்க, எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அற்புதம் செய்வதற்கு இடையூறாயிருந்த நகைப்பவர்களை வெளியே அனுப்பியதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் வெளியே அனுப்புகிறார் அவர். அப்போ இயேசு சொல்கிறாரு, மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிங்களேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23 to 25 வரைக்கும். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னார். உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்றான்? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விதமான அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் இடையூறாக இருக்கிற எது அப்படின்னு சொன்னால் அவிசுவாசம் என்கிற அந்த நகைப்பு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விட்டு அகற்ற வேண்டும். விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கிறோம், என்னென்ன தனக்கு குழந்தை பிறப்பதை குறித்து சாராள் அவிசுவாசமாய் நகர்த்ததை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12, 14 வாசிங்களேன். 12 to 13, 14 வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 18, 12, 13, 14. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து தான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து தான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும். அப்ப கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்க, அவங்க அது கேட்ட உடனே அவங்க சாராள் என்ன பண்ண? நகைத்தாள். ஏன்னா வயசான போச்சு, அவங்களுக்கு வயசாகி போச்சு, இந்த வயசுல போய் எப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நகைத்தாளாம். அதனால பாருங்க, நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எண்ணங்களும் வேறு, ஆண்டவர் நினைக்கிறது வேறு.
அதான் நம்ம நினைக்கணும். ஆகவே நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்களை விட கர்த்தர் பெரியவர். கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் நம்ம விட்டு போகணும். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தால் அந்த காரியத்தை தேவன் வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்களை விட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆகவே அற்புதத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிற அவிசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம வெளியே அனுப்ப வேண்டும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்ய மாட்டார், செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படிலாம் இருக்கார். கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அந்த அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் என்ன செய்ய வேண்டாம்? அதை வெளியே அனுப்பிடணும். அந்த அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படி பேதுரு சில காரியங்களை செய்யும் பொழுது சூழ இருந்தவர்களெல்லாம் வெளியே போகணும்னு சொல்லிட்டார். வெளியே போன பிறகுதான் அற்புதத்தை அவர் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அவிசுவாசத்தை நாம் நம்மிடத்திலிருந்து அவிசுவாசத்தை வெளியே அனுப்பிவிட வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமேயானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த முழங்கால் ஜெபம் அதை பற்றி நாம் பேச போகிறோம். அப்போஸ்தலர் 9:40 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கலாம். பேதுரு எல்லாரும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவன் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். தபித்தாளை பேதுரு எழுப்பினதற்கு அவருடைய ஜெப சீவியத்தை பாருங்கள். ஜெபத்தில் மிகவும் வலிமையானது முழங்கால் ஜெபம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். முடியலைன்னா பரவாயில்ல, வயசாகி போச்சு அப்படின்னா முழங்கால் படையிட்டு நின்றுக்கிட்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறது, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அல்லவே அல்ல. ஏனென்றால் பாருங்க, அப்போ பேதுரு என்ன செய்தார்? நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய ஜெப ஜீவியத்தை நம்ம பார்க்க வேண்டும். தேவன் பேதுரை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு சீஷராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏட்டு பரிசுத்தவான்களில் குறிப்பாக இந்த எஸ்ரா, தானியேல், சாலமோன் அவங்கெல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:60 வாசிங்க. நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 35:3 பார்க்கிற பொழுது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க பொழுது கூட நீங்க வீட்டில் போய் வாசித்து குறிப்பெடுத்து, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:41-42 வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிக்கிறீங்களா? 22 லூக்கா 22:41-42 வாசிங்க. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தமாய் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உங்களால் முடிந்த அளவுக்கு
ஆண்டவர் பாருங்க, அவரே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் முழங்கால் நின்று ஜெபித்தார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். நாமும் சீஷர்கள் தான். ஆகவே நாம முழங்கால் படியிட்டு கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த முழங்கால் ஜெபத்துக்கு என்ன செய்வான்? பிசாசு நடுநடுங்குவான். பிசாசை நாம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முழங்கால், நெடு முழங்கால் இருந்து நாம ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஜெபம் பண்ணி அவன் புறம்பாய் திரும்பி நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கிற பொழுது, பேதுரு எல்லாவற்றையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் முறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி பாருங்க, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் பேதுரு. அப்போதான் என்ன செய்ய, அந்த அவர் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக அவள் ஜெபித்து சொன்ன பிறகு தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். தபித்தாளை எழுப்புவதற்கு ஜெபம் அவசியம், உண்மைதான். ஆனால் அதே வேளையில ஜெபம் பண்ணும் பொழுது பிரேதத்தை பார்க்கிறார். இதற்கு என்ன வேண்டும்? நம் விசுவாச பார்வை வேண்டும். ஜெபம் பண்ணிட்டா விசுவாசத்தோடு பார்க்கணும். தபித்தாள் கண்டிப்பாக என்ன செய்வாள்? எழுந்திருப்பாள் என்று சொல்லி பேதுருவிடத்தில் ஒரு நிச்சயம் இருந்தது. ஆகவே நம்முடைய கண்கள் எப்பொழுது என்ன செய்யும்? விசுவாசத்தை பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு கண் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. விசுவாச வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும் எப்பொழுதும். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கிற பொழுது, எந்த ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காண என்ன செய்ய வேண்டும்? விசுவாச வார்த்தைகளை தான் ரொம்ப முக்கியம். விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். எபிரேயர் 11:6 வாசிக்கிற பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் லூக்கா 17:5 பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த விசுவாசம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். அது வளர வேண்டும். விசுவாசத்தில் நம்ம குறைபடவே கூடாது. ஆண்டவர் எனக்கு செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவர் எனக்கு என்னுடைய நன்மைக்காகத்தான் சில காரியங்களை லேட்டா செய்வார். அதனால நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம இழந்து விடக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை எப்பொழுது நாம பேச வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். யாக்கோபு எழுதின நிருபத்தில 1:6 வாசிக்கிற பொழுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவர் பேதுரு செயல்பட்டதின் விளைவு மரித்து போன தபித்தாளை எழுப்ப தேவன் சித்தம் கொண்டார். நாம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் உங்களை மீண்டும் எழுப்புவார். அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் இதுவரையிலும் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டு போனாலும் சரி, இனி என்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். அதான் முக்கியம். நாம் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் அந்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை மட்டும் நாம் என்ன இழந்து விடக்கூடாது. அவிசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளியே அனுப்பிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசம் தான். ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய ஆண்டவர் எனக்கு செய்வார், நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் செய்வார் என்பதை நாம மறந்து போகவே கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடித்துக் கொள்ளுவோம். அதாவது தன்னுடைய ராஜ்யத்தின் மக்கள் மீது கரிசனை கொண்ட ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு மந்திரியும் இருந்தார். ஆனால் மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சாராம்? இரவு நேரத்தில் மாறு இடத்துல தன்னுடைய நகரத்தை சுற்றி அவர் வெளியே வந்த பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூட்டிட்டு போயிட்டார். அப்ப ஒரு பிச்சைக்காரன் என்ன செஞ்சான்? ராஜாவை பார்த்து பிச்சை கேட்டானாம். உடனே ராஜா என்னிடத்தில் இருந்து அவர் என்ன வச்சிருந்தாரு? ஒரு பொற்காசிகளை வச்சிருந்தாரு. அந்த பொற்காசிகளை அவன் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தார். அப்ப கொஞ்ச தூரம் போன பிறகு இந்த மந்திரி ராஜாவை பார்த்து கேட்டாராம், அரசே, நீங்க என்ன ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு போயிட்டு இந்த பொற்காசுகளை கொடுக்கலாமா? ஏதோ செம்பு காசை கொடுக்கலாம்,
இல்லது வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே, நீங்கள் வந்து பொற்காசுகளை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்டார். அவர் சொன்னாராம், அப்போ அதுக்கு ராஜா மந்திரிடத்தில் ஒரு பிச்சைக்காரன் எந்த காசையும் பெறுவதற்கு தகுதி உள்ளவன் தான். அவன் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான். செம்ப கொடுத்தாலும், செம்ப காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவான், வேற ஏதாவது கொடுத்தாலும் வாங்கிக்குவான். ஆனால் அதுக்கு அவனுக்கு தகுதி உடையது. ஆனால் நானும் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா, நான் என்ன செய்யணும்? என்னுடைய தகுதி என்னவோ அதுக்கு பிரகாரம் நான் செய்யணும். அப்போ நான் என்னுடைய தகுதி அதுக்கு இந்த செப்பு காசு கொடுக்கறது, சாதாரண காசு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஆகவே என் தேசத்தை ஆளும் ராஜா, நான் என்ன செய்யணும்? செப்பு காசுகளையோ வெள்ளி காசுகளையோ கொடுப்பது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு பதில் சொன்னாராம். அப்போ நீங்களும் நானும் ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாமெல்லாம் இந்த பூமியில குட்டி ராஜாக்களாக உங்களை என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நமக்காக ஒரு என்ன செஞ்சார்? உயிரையே தியாகம் பண்ணினார். விலையேற பெற்ற அர்த்தத்தை சிந்தினார். அவர் நம்மை நீதிமான ஆக்கினார். நீங்களும் நானும் யாரு? ராஜாவுடைய பிள்ளைகள். நமக்கு எந்த குறைவுமே கிடையவே கிடையாது. எந்த தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஏனென்றால் ராஜாவுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட என்ன சொல்றாங்க? நான் பாவி, நான் வந்து ஒரு பூச்சி புழுவு, இப்படிதான் ஜெபம் பண்றாங்க. நான் ஒரு மண்ணு, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம மண்ணும் இல்லை, பூச்சியும் இல்லை, சாதாரணமானவங்களும் அல்ல. ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கும் மதிப்பையும் மரியாதையும் நாம் எண்ணி எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய சிந்தையிலும் சரி, செயல்பாட்டிலும் சரி, நான் ராஜாவின் பிள்ளை, எனக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைக்கும் ராஜாவின் பிள்ளை, எனக்கு ஒரு குறையும் இந்த பூமியில இல்லவே இல்லை. அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆகவே பவுல் பாருங்க, அப்படிதான் சொன்னார், எல்லாம் எனக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியிராது, பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று தெரிவிக்கிறார் அவர். 1 கொரிந்தியர் 10:23 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் அநேகர் பாவ பழக்கங்களில் என்ன செய்கிறார்கள்? தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். ஏன்னா பாவத்துல தான் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறான் பிசாசு. ஆக இது பாவம் செய்தால் நான் மரித்து போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? பாவம் நம்மிடத்திலே பூரணப்படும் பொழுது மரணம் வந்துவிடும். அதை நாம் நினைக்க வேண்டும். அவ பாவத்தில் ஒரு சந்தோஷத்தை வைத்துதான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை பாவத்தில் விழ வைக்கிறான். ஆக நாம் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதனாலதான் எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. நாம எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். ஆனால் செய்ய தகாததை நாம செய்யவே கூடாது. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகவே நம்ம அதை சொல்ற, நாம எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் நினைப்போம், நான் ராஜாவின் பிள்ளை, எனக்கு ஒரு குறைவு என் தேவன் வைக்கவே மாட்டார் என்று சொல்லுற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒன்றே ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு இந்த தபித்தாளை எழுப்புறதுக்கு என்ன காரணம்னா அவருக்குள்ள இருந்த விசுவாசம் ஒன்று. அது மாத்திரமல்ல, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அந்த பிரேதத்தை எப்படி பார்க்கிறார்? விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். விசுவாசம் இந்த கண்டிப்பாக தபித்தாள் என்ன செய்வார்? எழுந்திருப்பார், நான் ஜெபித்திருக்கிறேன், எழுந்திருப்பார் என்று சொல்லி அந்த விசுவாச இந்த கண்ணோடு கூட தபித்தாளை பார்க்கிற பொழுது அவள் கண்ணை திறந்தாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதை எழுந்து போகவே கூடாது. சொல்லுவாங்க நிறைய பேர், எங்க உங்க சர்ச்சுக்கு காரைக்கால் போயிருந்தேன், அவங்க சர்ச்சுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. எங்க சர்ச்சில் நிறைய கூட்டம் நிறைய இருக்குங்கன்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சொன்ன பிறகு சொன்ன இங்க 2 பேர் 3 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மற்றவங்கெல்லாம் நிறைய பேர்னு சொன்னீங்க. தூதர்கள் வருவாங்க. எங்களுடைய சபையில் அப்படிதான், தூதர்கள் நிரம்பி இருப்பார்கள், மனிதர்கள் குறைந்திருப்பார்கள். ஆனால் எனக்கு எல்லாம் ஒன்றுதான். நான் என்ன எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு என்னுடைய கண்கள் எப்படி காண்கிறதுனா, எல்லாரும் நிறைய ஜனங்கள் இருப்பது போலதான் நான் காண்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்ட. ஒரு நாள் வரேன் என்று சொன்னார். வந்து நமக்கு நல்ல ஒரு பாடல்களை பாடுகிறேன் வந்து அப்படின்னு சொன்னார். அவருக்கு வயசு 88 வயசுல இன்னைக்கு திடமாக இருக்கிறார். அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தவர் தான். ஆனால் வெளியே வந்து இன்னைக்கு ஒரு சபை மூப்பராக இருக்கிறார். அவர் நல்ல கீபோர்டு வாசிப்பார், தபேலா வாசிப்பார், ஹார்மோனியம் வாசிப்பார்,
அப்படியெல்லாம் இருந்தவர். அவர் 88வது பிறந்த நாளுக்கு நான் போய் அவர்கிட்ட வாங்க ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் போய் 2 நாள் தங்கி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் வருவேன் என்று சொல்லியிருக்காரு. நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வருவார். அப்போ பாருங்க, 88 வயதிலேயும் அவர் சொல்லுவார், நீங்கள் 2-3 பேர் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்னுடைய விசுவாசம் அப்படி இல்லை. தேவதூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் நம்முடைய ஆராதனை உத்து பார்க்கிறார்கள். உத்து பார்க்கிறது நிமித்தம் அங்கு நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய கண்களால் ஒரு பெரிய கூட்டத்தை தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் வரையார் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறார். கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். அதான் நம்முடைய விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அதை என்ன செய்யணும், வெளியே அனுப்பிவிடது. எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த வாரத்தின் முதல் நாள் வேளை மாலை வேளையிலுடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருகிற வாரத்தில் அவர்களை கொண்டு வருவீராக. ஆம் தகப்பனே, சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் வந்தீர், வாழ்ந்தீர், ஆண்டவரை மரித்தீர், ஆண்டவரை மீண்டுமாய் உயிர்த்தீர். எங்களுக்காக இன்றைக்கும் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சோத்தரிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே, சோத்தரிக்க நல்ல சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய நாமம் பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் நம்முடைய தலைமை சபையோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.